வணக்கம், நான் சங்கரி. இன்னைக்கு 2023 CLAT கொஸ்டின் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான 5th and 6th பேசேஜ் பார்க்கலாம். English encodes class in India. It does so by sliding into the DNA of social division, income, caste, gender, religion or place of belongings. இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு வருமான நிலை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா டிஎன்ஏலே கலந்து இருக்கு. சோஷியல் கிளாஸை வந்துட்டு பிரிக்குது. என்னென்ன வகையாக பிரிக்குதுன்னா இன்கம், கேஸ்ட்டு, ஜெண்டர், ரிலிஜியன், அப்புறம் அவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. The threat it poses to social cohesion has worried public commentators across the political spectrum. இது எந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குது அப்படின்னா, கட்சிகள்லாம் பொதுவாக பிரிவினை இருக்கும். அந்த கட்சிகள்லாம் தாண்டியும் நார்மலாக இருக்க பீப்புள் கிட்ட கூட அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. In an address delivered as Independent India's Parliament, Delhi dallied over the suggestion to replace English with regional language as the medium of instruction for higher education. இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு பதிலாக இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, அவங்க ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. அதுக்கு விளைவாக என்ன ஆகுதுன்னா, காந்தி said this blighting imposition of a foreign medium upon the youth of the country will be countered by history as one of the greatest tragedies. இந்த மாதிரி ஒரு திணிப்பு, லாங்குவேஜ் திணிப்பை வந்துட்டு யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்குறப்ப அது என்ன ஆகுதுன்னா, அது அவங்களோட ஃபியூச்சரில் அதே பெரிய ஒரு தாக்குதலாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அவர் பாய்ஸ் திங்க் அண்ட் ரைட்லி இன் தி ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் வித்தவுட் இங்கிலீஷ் தே கேனாட் கெட் கவர்மெண்ட் சர்வீஸ். கேர்ள்ஸ் ஆர் தாட் இங்கிலீஷ் அஸ் அ பாஸ்போர்ட் டு மேரேஜ். இந்த லாங்குவேஜ் திணிப்புனால பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வளருது. பொண்ணுங்களுக்கு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷை வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணி போகிறதுக்கான ஒரு பாஸ்போர்ட்டாக பார்க்குறாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. 100 years later, the language continues to be seen as the tool of exclusion. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூஷனுக்கான வழியாக தான் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. The problem now is about inequality of access. To be denied English is harmful to the individual as well as our society, writes Chetan Bhagat, self-appointed leader of a class war set off by unequal access to English. இப்படி இங்கிலீஷ் படிக்கிறத மறுக்கப்படுறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டிக்கே ஒரு பெரிய தாக்குதலை தருதுன்னு சொல்லி சேத்தன் பகத் சொல்கிறாரு. அவர் யாருன்னா, அவரே வந்துட்டு அப்பாயிண்டடான ஒரு லீடர். இந்த மாதிரி கிளாஸஸ் வார்லாம் நடக்கிறதுக்கு அவர் வந்துட்டு அவரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக. பகத், an engineer turned investment banker, wrote his first college romance in English in 2004. பகத் வந்துட்டு ஒரு இன்ஜினியர். அவராக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக மாறுறாரு. அவரோட ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் புக்கை 2004 ரிலீஸ் பண்ணுறாரு. Then only a certain kind of people wrote books in English. Someone who grew up reading, writing and speaking the language wrote books in English, big words, long sentences, literary pretension, heavy with orientalism. ஒரு certain kind of people மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபுல்லாக சின்னதுலேருந்தே இங்கிலீஷ் படித்து எழுதி பேசி வளர்ந்தவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி புக்ஸ் எழுத முடியுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸு, ரொம்ப நீளமான சென்டென்சஸ், அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னு பகட்டாக காட்டிக்கிறதுக்கு வேண்டிய அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. In the 10 years since Bhagat put the popular English fiction, he has written 6 other novels and sold millions of copies all told. அவர் எழுத ஆரம்பித்த 10 வருஷத்தில் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது பாப்புலர் ஆனதே அவர்னால தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அது இல்லாமல் 6 other novels எழுதுறாரு. அதுக்கு millions of copies சேல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. With every new book, all written in deliberately simple English, Bhagat has recruited thousands of new soldiers in his crusade against what he calls the caste system around the language. பகத் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு thousands of people வந்து ரெக்ரூட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் யாரையும் வந்துட்டு வேலைக்கு எடுக்கல. அவர் எழுதியிருக்க புக்ஸ் வந்துட்டு அவ்வளோ சிம்பிளான லாங்குவேஜில் எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி லாங்குவேஜில் இருக்கனால அதை புக்ஸை படித்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பின்னாடி நிறைய பேர் இவரோட ட்ரூப்பில் சேர்றாங்கன்னு சொல்கிறாரு. பகத் even has a term for Indians who have English even. These people had parents who spoke English, had access to good English medium schools, typically in big cities, and gained proficiency, which enabled them to consume English products such as newspaper, books and films. பகத் இங்கிலீஷ் நல்லா கிடைக்கிற பசங்களுக்கு என்ன டேர்ம் தராருன்னா, ஈவன் அப்படிங்கிற டேர்ம் தராரு. ஈவன் அப்படிங்கிற கேட்டகரி எப்படிப்பட்ட பசங்களுக்கு சேரும்னா, நல்லா பேரண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும்,
அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பிக் சிட்டிஸில் இருந்திருக்கும். அவங்களுக்கு இங்கிலீஷ் புக்ஸு, மேகசின்ஸ்க்கான ஆக்சஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்க பசங்களை ஈவன் கேட்டகரைஸ் பண்ணுறாரு. English is so instinctive to them that even some of their thought patterns are in English. இங்கிலீஷில் அவங்க சின்னதுலேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷன் ஆனனால அவங்களுக்கான எண்ணங்கள் கூட இங்கிலீஷில் தான் சில டைம் அவங்களால யோசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. These people are much in demand. The people even presumably control through a nexus of privilege built on ownership of English are E2, probably 10 times the events. இந்த மாதிரி பீப்புளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஈவன் கேட்டகரியில் இருக்க பீப்புள் வந்துட்டு E2 கேட்டகரியில் இருக்க பீப்புளை வந்துட்டு டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான லாங்குவேஜ் தெரியும், நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால. ஆனால் E2ஸ்க்கும் நல்லாவே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். They are technically familiar with the language. If they sit in an interview conducted by events, they will come across as incompetent, even though they may be equally intelligent, creative and hardworking. இந்த மாதிரி பீப்புளை E2 கேட்டகரியில் இருக்க பீப்புளை ஈவன் கேட்டகரி கூட ஒரு இன்டர்வியூவில் உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்க கூட இவங்களால காம்படிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஈவன் தோ E2 பீப்புள் ரொம்ப ஸ்கில்டாக இருந்தாலும், க்ரியேட்டிவாக இருந்தாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தாலுமே ஈவன் பீப்புளுக்கு இருக்க இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க கூட இவங்களால காம்படிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. The situation may not be so comically stark. They have and have-nots may not exactly fit into the Bhagat stereotypes of urban, sophisticated rich people and provincial, uncultured people. என்னதான் இவர் இதை பற்றி சொன்னாலும் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அப்பட்டமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சஃபிஸ்டிகேட்டடான பீப்புளும் வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்காங்க. இதே மாதிரி ப்ரொவின்ஷியலாக ரூரல் பிளேசஸ்லேருந்து வர பீப்புளுக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டீரியோடைப்பாக கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. His argument does not factor in many other walls around English in India. இவரோட இங்கிலீஷ் பற்றின ஆர்குமெண்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவில் செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாம். You are more likely to learn English if you are born a man rather than a woman, high caste rather than a low caste, South Indian rather than a North Indian. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏன் இவரோட இங்கிலீஷ் ஆர்குமெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படின்னா நம்ம ஒரு விமனாக இருக்கிறத விட மேனாக இருந்தால் அவங்களால இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்க முடியும், அவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. லோ கேஸ்ட்டாக இருக்கிறத விட ஹை கேஸ்ட்டாக இருந்தாலும் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதே நார்த் இந்தியனாக இருக்கிறத விட சவுத் இந்தியனாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குன்னு சொல்கிறாரு. There is more than one kind of E1 and more than one kind of E2. இவர் சொல்கிற கேட்டகரைஸ் படி E1 அப்படிங்கிற பீப்புளும் ஒரு கைண்டை விட இன்னொரு கைண்டும் இருக்காங்க. E2ங்கிறதும் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. And there is more than one way E2s can overthrow E1s. One is to speak it like they know it. இந்த ஸ்டீரியோடைப்பை கண்டிப்பாக அவங்களால முறியடிக்க முடியும். எப்படின்னா அவங்களுக்கு எப்போ E2 வந்துட்டு E1-ஐ தாண்டி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட கான்ஃபிடென்ஸோட பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இங்கிலீஷ் நாங்கள் கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த மாதிரி ஸ்டீரியோடைப்பை முறியடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following can be inferred about the author's views on English in contemporary India? இங்கே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் இப்போ கான்டெம்பரரி இந்தியா மேலே ஆத்தரோட வியூ என்னன்னு கேட்குறாங்க. The ability to speak English in India depends on place and social identity. B. English is not an Indian language. C. English language fluency does not necessarily imply competence. D. People's view on English are divided along political lines. ஏல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இருக்க பிளேஸு சோஷியல் ஐடென்டிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி கிடைக்குது, அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கான எபிலிட்டி எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. பியில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் இந்தியன் லாங்குவேஜே இல்லை அப்படின்னு சொல்கிறாரான்னு கேட்குறாங்க. சியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி டஸ் நாட் நெசசரிலி இம்ப்ளை காம்படென்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஃப்ளூயன்சி வந்துட்டு காம்படென்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டி. பீப்புள்ஸ் வியூஸ் ஆன் இங்கிலீஷ் ஆர் டிவைடட் அலாங் பொலிட்டிக்கல் லைன்ஸ். இங்கிலீஷோட வியூ வந்துட்டு பொலிட்டிக்கல் லைன்ஸ் மாதிரி வந்துட்டு டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா அவங்க நார்த் இந்தியனாக இருக்கிறத விட சவுத் இந்தியனாக இருந்திருந்தால் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளேஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இருக்க பிளேஸு சோஷியல் ஐடென்டிட்டி தான் வந்துட்டு இங்கிலீஷ் பேசுறதுக்கான எபிலிட்டியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. Who among the following would defy Chetan Bhagat's neat categorization of Indian English speakers into E1 and E2? சேத்தன் பகத் வந்துட்டு E1 E2ன்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். A. Savita, an above average student in an English medium school in Mumbai, belongs to an upper middle class family. Public speaking makes her extremely nervous and she fumbles through all her interviews. B. Moin, once a milkman in Ranchi, learns English at the age of 17. After a lot of hard work, he becomes an instructor of spoken English at a thriving institute.
சி போத் ஏ அண்ட் பி, டி நெய்தர் ஏ நார் பி. ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, சவிதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. ஆனால் இங்கிலீஷ் மீடியமில், சிட்டியில் இருக்க இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு. என்னதான் அவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. எதுக்குன்னா, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்குது. இன்டர்வியூஸ்லாம் போகிறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி மொயின். மொயின் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு மில்க் மேன், ராஞ்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 17 இயர்ஸ்லேருந்து தான் இங்கிலீஷே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு த்ரைவிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டராக போய் ஜாயின் பண்ணுறாரு. ஆப்ஷன் சி ரெண்டுமே செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா, சேத்தன் பகத்தோட ஆர்குமெண்ட் படி E1 E2ன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி பீப்புளை வச்சிருக்காரு. ஈவன் டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இங்கிலீஷில் சின்னதுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கிலீஷ் புக்ஸு மேகசின் எல்லாருக்குமே யூஸ்டுவாக இருந்து அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கும், மற்ற கேட்டகரி பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வைப்பார். ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி ஆப்ஷன் பியில் மொயின் அப்படிங்கிறவர் வந்துட்டு E2 கேட்டகரி பீப்புள். ஏன்னா அவர் வந்துட்டு 17 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு இங்கிலீஷே வந்துட்டு தெரியாது. 17 இயர்ஸுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் போட்டு அதுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டர் ஆகுறாரு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி ஆத்தர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு பகத்ஸ் வியூ ஆன் இங்கிலீஷ்? இங்கே நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சேத்தன் பகத்தோட வியூக்கு ஆத்தரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, தி ஆத்தர் டிஸ்மிசஸ் ஹிஸ் வியூஸ் ஆஸ் தி செல்ஃப் அப்பாயிண்டட் எக்ஸ்பர்ட். B, the author completely agrees with his views. C, the author neither agrees nor disagrees with his views. D, the author considers his views and finds that they lack nuance. ஆப்ஷன் ஏல என்ன சொல்ல வராங்கன்னா, சுத்தமாக அவர் வந்துட்டு சேத்தன் பகத் சொன்னதை அக்செப்டே பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பியில் ஆத்தர் வந்துட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, சேத்தன் பகத்தோட ஸ்டீரியோடைப் கரெக்டு, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு ஏற்றுக்கிட்டாரான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லை. ஆப்ஷன் சி, தி ஆத்தர் நெய்தர் அக்ரீஸ் நார் டிஸ்அக்ரீஸ் வித் ஹிஸ் வியூ. ஆத்தர் வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணலை, அக்ரியும் பண்ணலை, டிஸ்அக்ரியும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. டி, தி ஆத்தர் கன்சிடர் ஹிஸ் வியூஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் தட் தே லேக் nuance. ஆக்சுவலி டி தான் ரைட் ஆன்சர். ஏன்னா ஆத்தர் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாரு, ஆனால் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்கல. அவங்க சின்ன சின்ன நுணுக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் பேசேஜில் கொடுத்துருப்பாங்க, இந்தியாவிலேயே வந்துட்டு அவரோட ஆர்குமெண்ட் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஹை கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே கிடைக்குது, லோ கிளாஸ்க்கு இல்லை, சவுத் இண்டியன்ஸுக்கு கிடைக்குது, நார்த் இண்டியன்ஸ்க்கு இல்லை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிவிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இது நுவான்ஸ்டாக இல்லை, ரொம்ப துல்லியமாக இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் காந்திஸ் வியூ வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் காந்தியோட வியூ தகுந்த மாதிரி எது இருக்குன்னு பார்க்கலாம். A, English should not be taught as a subject in English universities. B, English proficiency is vital in order to gain entry into the bureaucracy. C, Indian women cannot get rich if they don't know English. D, none of the above. A, English should not be taught as a subject in Indian universities. ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் வந்துட்டு இந்தியன் யூனிவர்சிட்டியில் சொல்லியே தரக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்லியிருக்காரான்னு கேட்குறாங்க. ஸோ அது கிடையாது. B, English proficiency is vital in order to gain entry into the bureaucracy. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். C, Indian women cannot get rich if they do not know English. இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இந்தியன் உமன் வந்துட்டு ரிச்சே ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. D, none of the above. இது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா காந்தியோட வியூ படி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கிலீஷ் தெரியாட்டி ஜென்ஸ் வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, அதுக்குள்ளே போக முடியாதுன்னு ஒரு வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அதான் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சினானியம்ஸ் எக்ஸெப்ட். இங்கே 2 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சினானியம்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒன்று மட்டும் சினானியம் இல்லை, அது என்னன்னு பார்க்கலாம். ஏ, ஸ்டார்க் ஷார்ப். B, sophisticated spoilt. C, crusade campaign. D, cohesion unity. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்க் ஷார்ப் அப்படின்னா ரொம்ப அப்பட்டமாக தெளிவாக இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சினானியம் தான், இது ஆன்சர் கிடையாது. பி, sophisticated spoilt. sophisticated அப்படின்னா ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கிறது, ஸ்பாயில்ட் அப்படின்னா ரொம்ப கெட்டு இருக்கிறது. ஸோ மேபி இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, க்ரூசேட் கம்பெயின். க்ரூசேட் கம்பெயின் ரெண்டுமே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, ஒரு புரட்சிகரமாக ஒரு போர் மாதிரி அந்த மாதிரி ட்ரூப் ஆஃப் பீப்புளை கலெக்ட் பண்ணுறது.
ஸோ இதுவுமே சினோனியம் தான், இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி கோஹெஷன் யூனிட்டி. கோஹெஷன்னாலும் ஒன்று தான், யூனிட்டினாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொல்லுது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது ஆன்டனிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கிறது, ஸ்பாயில்ட் அப்படின்னா ரொம்ப கெட்டு கல்ச்சரே இல்லாமல் அன்கல்ச்சர்டாக இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். ஸோ பிக் அ பேர்ட் இஃப் கமாண்டட் எனி பேர்ட் திஸ் வாஸ் பஸ்லிங். இஃப் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா ஒரு பேர்டை பிக் பண்ணுன்னு சொல்கிறாரு, அது என்ன பேர்டாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு பசில் பண்ணுற மாதிரி, அவர் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. த ஒன்லி பேர்ட் அரவுண்ட் ஹியர் இஸ் வுடன் பீகாக். ஹாரன் பாயிண்டட் அவுட் ரீசனபிளி இனஃப். ஹாரூன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்க ஒரே ஒரு பேர்ட் வந்துட்டு இங்க இருக்க வுடன் பீகாக் மட்டும்தான் அப்படின்னு அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. A person may choose what he cannot see, he said, as if explaining something very obvious to a very foolish individual. அதை சொன்னோன்னே இஃப் வந்துட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ற மாதிரி, அவருக்கு பிடிக்காத மாதிரி ஸ்னாட் பண்றாரு. ஸ்னாட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒரு பீப்புள்னால ஒரு விஷயத்த பார்க்க முடியலனாலும் அதை சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபூலிஷ் இண்டிவிஜுவல் கிட்ட அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. A person may mention a bird's name even if the creature is not present and correct. Crow, quail, hummingbird, bulbul, myna, parrot, kite. ஒரு பர்சன்னால அது இல்லாட்டி கூட வந்துட்டு அந்த பேர்டோட நேமை மென்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு குயில், க்ரோ, ஹம்மிங் பேர்டு, கைட்டு, புல்புல், பேரட், மைனா இந்த மாதிரி பேர்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காரு. அ பர்சன் மே ஈவன் செலக்ட் அ ஃப்ளையிங் கிரியேச்சர் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் winged horse, flying turtle, airborne whale, space serpent or arrow mouse. அப்படி உண்மையானமே அந்த பேர்டு இல்லாட்டி கூட அவங்களாம் வந்துட்டு அவங்களோட இமேஜினேஷனில் ஃப்ளையிங் கிரியேச்சர்ஸை வந்துட்டு சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் விங்டு ஹார்ஸு, ஃப்ளையிங் டர்ட்டில், ஏர்போர்ன் வேலு, ஸ்பேஸ் சர்பெண்ட் அண்ட் ஆரோமஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. டு கிவ் அ திங் அ நேம், அ லேபிள், அ ஹேண்டில், டு ரெஸ்கியூ இட் ஃப்ரம் அனானிமிட்டி, டு பிளக் இட் அவுட் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் தி நேம்லெஸ்னஸ், இன் ஷார்ட் டு ஐடென்டிஃபை இட், வெல் தட்ஸ் வே ஆஃப் பிரிங்கிங் தி செட் திங்ஸ் இன் டு பீயிங்ஸ். ஒரு விஷயம் நம்மளால் பார்க்கவே முடியாட்டியும் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுனால அந்த விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும்னு சொல்கிறாரு. அதோட அனானிமிட்டி, தெரியாத இருக்க விஷயத்தை அதுக்கு நேம் கொடுக்க வச்சு அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் இன் திஸ் கேஸ் தி செட் பேர்ட் ஆர் இமேஜினரி ஃப்ளையிங் ஆர்கானிசம்ஸ். அது எந்த மாதிரி கேஸ்லனா இப்படி பேர்ட்ஸ் இல்லாத இடத்துலையும் பேர்ட்ஸ் பேர் சொல்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன்லேயே வந்துட்டு அந்த ஃப்ளையிங் கிரியேச்சர்ஸ் நேமை சொல்கிற மாதிரி. தட் மே பி ட்ரூ. வேர் யூ கம் ஃப்ரம், ஹாரோன் ஆர்கியூட். அது வேணால் உண்மையாக இருக்கலாம், நீங்கள் வந்த இடத்துல இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரோன் ஆர்கியூ பண்ணுறாரு. பட் இன் தீஸ் பார்ட்ஸ் ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் அப்ளை. இன் தீஸ் பார்ட்ஸ் ஜாயின்ட் ப்ளூ பியர்ட் இஃப். ஆனால் இந்த இடத்துல அது இந்த ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பான இந்த இடத்துலன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பியர்ட் வச்சு இஃப் ஜாயின் பண்ணுறாரு. ஐ எம் ஹேவிங் டைம் வேஸ்டட் பை சம்வன் ஹூ வில் நாட் ட்ரஸ்ட் இன் வாட் ஹி கான் சி. How much have you seen Africa? Have you seen it? No. Then it is truly there. And submarines. Also hailstones, baseballs, pagodas, gold mines, kangaroos, Mount Fujiyama, the North Pole and the past. Did it happen? And the future, will it come? Believe in your own eyes and you'll get into a lot of trouble. Hot water a miss. இஃப் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாத நம்பாத ஒருத்தரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாருன்னா நீ வந்துட்டு ஆஃப்ரிக்கா பார்த்துருக்கியா, உண்மையாலுமே ஆஃப்ரிக்கா இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சப்மெரின்ஸ் பார்த்துருக்கியா, ஹேல் ஸ்டோன்ஸ் பார்த்துருக்கியா, பகடோஸ் பார்த்துருக்கியா, கோல்ட் மீன்ஸ் பார்த்துருக்கியா, கங்காரு பார்த்துருக்கியா, இது எல்லாமே நீ பார்த்ததில்ல ஆனால் இருக்குன்னு நம்புறேல்ல, இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேற, பாஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு நம்புற, ஃபியூச்சர் இனி வருமானு நம்மளுக்கு தெரியாது அதையும் நம்புற, ஆனால் ஏன் வந்துட்டு இல்லாத விஷயத்தை இருக்க மாதிரி நம்ப மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஹாரோன் கிட்ட கொஸ்டின் பண்றாரு. பிலீவ் இன் யோர் ஓன் ஐஸ் அண்ட் யூல் கெட் இன்டு a lot of trouble. hot water a miss. உன்னோட கண்ணை நீ நம்புறனால ஒரு பொருள் இருக்கனால மட்டும்தான் நிறைய பிரச்சனை வரும், இல்லாத கற்பனை பண்ணா கூட எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்றாரு. With that he plunged his hands into a pocket of his aubergine pajamas and when he brought it forth again it was bunched into a fist. இப்படி சொல்லிட்டே அவர் அவரோட பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி கையை வெளியே எடுக்கிறாரு. So take a look or I should say a gander at the enclosed. இதை பாரு, அப்படி இல்லாட்டி நானே இதை உன் கண்ணுக்கிட்ட வச்சு கிளான்ஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. He opened his hand and Haron's eyes almost fell off his head. Tiny birds were walking about on its palms and pecking at it and flapping their miniature wings to hover just above it. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஹாரனோட கண்ணு வந்துட்டு அவரோட தலையிலிருந்து வெளியே வந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக போய் அதை பார்க்குறாரு. அதில் கையில் என்ன இருக்குது, இஃபோட கையில் என்ன இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு, பறக்க ட்ரை பண்ணுது,
கொத்தி கொத்தி எதையோ சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இஃபோட கையில் அவர் பார்க்குறாரு. அண்ட் as well as birds there were fabulous winged creature out of legends. அந்த பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேபுலஸான ஃப்ளையிங் கிரியேச்சர்ஸ்லாம் அவரோட கையில் இருந்திருக்கு. எல்லாம் குட்டி குட்டி மினியேச்சர் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் Assyrian lion with the head of beard man and a pair of large hairy wings growing out of its flanks, and winged monkey, flying saucers, tiny angels, levitating fish. இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அசிரியன் லயன், அந்த லயனுக்கு வந்துட்டு பியர்டு வச்ச ஹெட் இருந்துச்சு, ரொம்ப வந்துட்டு ஃபேன்சியாக அவங்களுக்கு விங்ஸ் இருந்துச்சு, மங்கிக்கு விங்ஸ் இருந்துச்சு, ஃப்ளையிங் சாசஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, லெவிடேட்டிங் ஃபிஷ், ஏர்போன் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் அவரோட கையில் இருந்ததாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாட்ஸ் யுவர் ப்ளெஷர், செலக்ட், சூஸ் இஃப் urged. உனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இஃப் சொல்கிறாரு. And although it seemed obvious to Haroun that these magical creatures were so small that they couldn't even possibly have carried so much as a bitten of fingernail, he decided not to argue and pointed at a tiny crested bird that was giving him a sidelong look through one high intelligent eye. இது எல்லாமே இல்லை, எல்லாமே ஒரு குட்டி குட்டியான மினியேச்சர், இதை சூஸ் பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நகை கண்ணை கடிச்சு துப்புனா கூட இந்த பேர்ட்ஸ்னால போய் பிக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த பேர்ட்ஸ் நெகை கண்ணை விட குட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட இஃப் கூட அவர் ஆர்கியூ பண்ணலை. அதிலிருந்து ஒரு கிரெசன்ட் பேர்டு எடுக்கிறாரு. அது என்ன பண்ணுதுன்னா, இவரை வந்துட்டு சைடு லுக்கில் பார்த்துட்ருக்கு. அதனால் அந்த பேர்டு அவர் சூஸ் பண்ணுறாரு. இதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இஃப் இஸ் ரைட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இஃப் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே அவங்க கொடுத்துருக்க 4 சென்டென்ஸில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஏ, யூ ஷுட் ஒன்லி ட்ரஸ்ட் வாட் யூ கேனாட் சி. பி, நேமிங் சம்திங் இஸ் தி ஒன்லி வே டு மேக் இட் அன்ரியல். சி, யூ ஷுட் ஒன்லி ட்ரஸ்ட் வாட் யூ கேன் சி. டி, நேமிங் சம்திங் இஸ் ஒன் வே டு மேக் இட் ரியல். ஆப்ஷன் ஏ, யூ ஷுட் ஒன்லி ட்ரஸ்ட் வாட் யூ கேனாட் சி. நம்ம பார்க்க முடியாத மட்டும்தான் நம்பணும்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்குறாரு. ஸோ அது கிடையாது. நேமிங் சம்திங் இஸ் தி ஒன்லி வே டு மேக் இட் அன்ரியல். ஒரு விஷயத்துக்கு நம்ம பேர் வைக்கிறதுனால அது ரியலாக இருக்காது, அன்ரியல் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி, நம்ம பார்க்குற விஷயத்த மட்டும்தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி, நேமிங் சம்திங் இஸ் ஒன் வே டு மேக் இட் ரியல். ஒரு விஷயத்தை இல்லாட்டி கூட நம்ம அதுக்கு பேர் வச்சு இமேஜினேஷன்லேயே அது உருவாக்கலான்னு தான் இஃப் சொல்லியிருப்பாரு. ஸோ டி வில் பி த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்ளைஸ் டு இஃப்? இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எது இஃப்க்கு வந்துட்டு அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஹி ஸ்பீக்ஸ் இன் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஆப்ஷன் பி, ஹி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் சினானியம்ஸ். சி, ஹி யூசஸ் ப்ராவர்ப்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ். டி, ஹி யூசஸ் மெட்டஃபர்ஸ் டு டிஸ்கிரைப் திங்ஸ். ஆப்ஷன் ஏ வந்துட்டு ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக ஆப்போசிட்டாக அவர் பேசியிருப்பாரான்னு கேட்குறாங்க. இல்லை. ஆப்ஷன் பி, ஹி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் சினானியம்ஸ். ஒரு வேர்டுக்கு அதோட மீனிங் இருக்க மாதிரியே நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஹி யூசஸ் ப்ராவர்ப்ஸ் டு எக்ஸ்பிரஸ் திங்ஸ். அவர் வந்துட்டு பழமொழியெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணாரான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஹி யூசஸ் மெட்டஃபர் டு டிஸ்கிரைப் திங்ஸ். அவர் வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே ஊமை யூஸ் பண்ணியிருப்பார். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த கிரியேச்சர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. ஃப்ளையிங் கிரியேச்சர்ஸ், இல்லாத கிரியேச்சர் இமேஜினேஷன்லேயே உருவாகிறதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். Which of the following most accurately describes what the underlined sentence means in the context of the passage? நம்மளோட பேசேஜில் ஒரு சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன சொல்ல வருதுன்னு கேட்குறாங்க. அது என்ன லைன்னு பார்க்கலாம். Believe in your own eyes and you will get into a lot of trouble, hot water or miss. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A, do not restrict your knowledge only to what you can physically see. B, accept everything you see uncritically. C, trusting your senses is a recipe for success. D, learn not to appreciate viewpoints other than your own. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட நாலேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலாக பார்க்குறது மட்டும்தான் உண்மை, நம்மளோட இமேஜினேஷனில் எதுவுமே இல்லைன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் அக்செப்ட் எவ்ரி திங் யூ கேன் சி அன்கிரிட்டிக்கலி, நம்ம பார்க்க முடியாத எல்லாத்தையுமே நீ நம்பணும்னு சொல்லியிருக்காரான்னு கேட்குறாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. சி, ட்ரஸ்டிங் யுவர் சென்சஸ் இஸ் a ரெசிபி ஃபார் சக்ஸஸ். நம்மளோட சென்ஸை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி எதுனாலும் உண்மைன்னு நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு கேட்குறாங்க. ஸோ அது கிடையாது. டி, லேர்ன் நாட் டு அப்ரிஷியேட் வியூ பாயிண்ட்ஸ் அதர் தென் யோர் ஓன். நம்மளோட வியூ பாயிண்ட்ஸை தாண்டி மற்ற எதையுமே வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட நாலேஜை வந்துட்டு ஃபிசிக்கலியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத, இமேஜினேஷன்லேயே வளர்த்துக்கொண்டு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆல் தி வேர்ட்ஸ் பிலோ ஆர் ரிலேட்டட் இன் மீனிங் எக்ஸெப்ட். இங்கே 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வேர்டு ஆட் ஒன் அவுட். அது என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ லெவிடேட், பி ஃப்ளை, சி ஹோவர், டி கேண்டர். இந்த லெவிடேட்,
ஃப்ளை, ஹோவர் இது மூணுமே வந்துட்டு என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு ஃப்ளையிங் ஸ்டேட்டை தான் மீன் பண்ணுது. ஒரு ஸ்விம் பண்ணுற மாதிரி ஃப்ளையிங் ஸ்டேட்டை தான் மீன் பண்ணுறது. ஆனால் கேண்டர் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா கேண்டர் அப்படின்னா டு டேக் அ கிளான்ஸ், ஒரு விஷயத்தை அப்படியே உத்து பார்க்குறது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். வாட் டஸ் ஃபேபுலஸ் மீன் இன் தி பேசேஜ்? ஃபேபுலஸ் அப்படின்னா என்ன, இந்த பேசேஜில் அது என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஏ வெரி குட், பி அன்பிலீவபிள், சி மித்திக்கல், டி எனார்மஸ். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லாமே மித்திக்கலான விஷயத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே ஒரிஜினலாக இருந்திருக்காது. அவங்களோட இமேஜினேஷனில் தான் எல்லாமே க்ரியேட்டிவாக வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இன்றைக்கான எபிசோடில் 5th and 6th பேசேஜ் ஆஃப் 2023 கிளாட் கொஷின் பேப்பரை பார்த்தோம். 5th பேசேஜில் என்ன பார்த்துருவோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்துட்டு எப்படி என்கோட் பண்ணுது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்கம் உள்ள பீப்புளை, ஹை கிளாஸ்க்கு எப்படி அந்த லாங்குவேஜ் கிடைக்குது, லோ கிளாஸ்க்கு எப்படி கிடைக்குது, எப்படி சேத்தன் பகத் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ டைப் பிரிச்சிருப்பாரு, அதுக்கு ஆத்தர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இதே பேசேஜ் 6ல் என்ன பார்த்துருப்போன்னா ஒரு இஃப் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் ஹாரோன் அப்படிங்கிற ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு இமேஜினேஷனை பற்றி, அது க்ரியேட்டிவிட்டியை பற்றி நிறையா சொல்லியிருப்பாரு. நீ பார்க்குற விஷயத்த மட்டும் நம்பணும்னு அவசியம் இல்லை, இமேஜினேஷன்லேயே நிறைய விஷயத்த நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருப்பாரு. ஸோ 2023 கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா பேசேஜஸுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2024 பேசேஜஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.